ஹாய் ஆல், இட்ஸ் சாட்டர்டே ஈவினிங் போல் நானே என் ஹஸ்பண்ட் என் பேபியை கூட்டிகிட்டு வெளியில் தான் போயிருந்தோம். எவ்ரி வீக்கெண்ட் வந்துட்டு எங்கேயாவது போகணும் அப்படின்னு நினைப்பேன். பட் ஆனால் பேபிக்கான ஃபுட்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கொண்டு போகணும். போகிற இடத்துல வந்து ஃபீட் பண்ணணும். அது அவனுக்கு எப்படி ஃபீட் பண்ணுறது, கம்ஃபர்டபுளாக இருக்குமா இருக்காதா அப்படின்னு நினச்சிட்டே வந்து நான் ஒவ்வொரு டைமும் வந்துட்டு தள்ளி போட்டே போவேன். பட் இந்த டைம் வந்து ஹஸ்பண்ட் வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியில் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அவனுக்கான ஃபுட்டையுமே வந்து பேக் பண்ணிவிட்டு போயிட்டேன். போனதுமே மினிசோ தான் போனேன். என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் ஷாப்னே சொல்லலாம். அங்கே போயிட்டு சில திங்ஸ் எனக்கு வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதுவுமே வாங்கிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமா நான் எப்போவுமே ஸ்லிப்பர் வாங்குகிற ஷாப்புமே அங்கே இருந்துச்சு மாலில். அங்கேயுமே போயிட்டு எனக்கு வந்து ஹீல் ஃப்ளாட்டுன்னு என்ன தான் நான் யூஸ் பண்ணாலுமே எனக்குன்னு ஒரு கம்ஃபர்ட்டான சாண்டல்ஸ் போட்டால் தான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் வந்து எனக்கு நல்லாயிருக்கும். ஆல்மோஸ்ட் நான் வாங்கி 3 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு. அதை வந்து மாற்றுறதுக்கான டைமும் வந்துருச்சு. ஸோ அந்த ஷாப்புக்கு போயிட்டு எனக்கு ஏதாவது செட் ஆச்சுன்னா வாங்கலாம், இல்லை ரிட்டர்ன் ஆகிடலான்னு பார்த்தேன். பட் எனக்கு ஒரு ஸ்லிப்பர் செட் ஆச்சு. அதையுமே வாங்கிட்டு என்னோடய ஃபேவரட் ஷாப் ப்ரௌனி ஷாப் தியோபிரமா இருந்துச்சு. ஹஸ்பண்ட் பேஸ்ட்ரியும் நான் வந்து ப்ரௌனியும் வாங்கி சாப்பிட்டேன். வெளியில் வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் கிராஃப்டட் ஷாப் இருந்தது. அதில் நிறைய குட்டி குட்டி மினியேச்சர்ஸ் வச்சுருந்தாங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சதை மட்டும் எடுத்துக்கிட்டு வர வழியில் அத்தோவுமே சாப்பிட்டோம். அத்தோலாம் சாப்பிட்டு நான் ரொம்ப ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே